தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ கைலாய கீழச்சொக்கநாதர் மேலச்சொக்கநாதர் ஆலயம். சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களாலும் மகான்களாலும் தோற்றுவிக்கப்பட்டு ஆகமம் முறைப்படி வன இயற்கை சூழல் அமைந்துள்ள சதுரகிரி, வெள்ளியங்கிரி, சுருளிமலைக்கு ஒப்பான மலையும் வனமும் சூழ்ந்த இத்தலமாகும். திருவண்ணாமலை போல மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. ராகு கேது பரிகாரத்திற்கு சிறந்த காளகஸ்தி போன்று அருகில் நீர்நிலைகளும் வாஸ்து முறைப்படி வாயு மூலையும் அமைந்து கிழக்கு முகம் பார்த்து சிவன் வீற்றிருக்கிறார். கண்ணகி மதுரையை எரித்த காலத்தில் உண்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்ட சொக்கநாதர் மதுரையிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கு வந்து பிச்சாங்கரை புலம் அமர்ந்து சொக்கநாதனாய் வீற்றிருக்கிறார் என்பது ஐதீக கதைகள் உண்டு. இம்மலைத்தொடரில் அம்மனாய் வீற்றிருக்கும் கண்ணகி சிலை இதற்கு சான்றாகும். 9ஆம் நூற்றாண்டில் இதை உணர்ந்த பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தனது மந்திரிச தென்னவன் தமிழ்வேல் மூலம் சிவனுக்கு ஆலயம் எழுப்பினார். பாண்டிய காலத்துக்கு பின்னர் கிபி 1376 முதல் இந்த ஆலயம் போடிநாயக்கனூர் அரண்மனையை ஆண்ட நாயக்கர் வம்சத்தின் மூலம் புனரமைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. அக்காலம் முதல் இக்காலம் வரை 5 தலை நாகம் ஒன்று இந்த ஆலயத்தை காவல் காத்து வருவதாக மக்களிடையே நம்பிக்கை நிலவு வருகிறது. ஆலயத்தை சுற்றி புற்றுகளால் சூழப்பட்டு காட்சியளிக்கிறது. நாகதோஷம், திருமண தடை நீக்குதல், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், தொழில் நன்மை போன்றவை சிறப்பாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. எரியும் அடுப்பில் வைத்த பானையில் ஊற்றிய தண்ணீர் கொதிக்காமல் பால் போன்று பொங்கி வந்த காட்சி பக்தர்களால் தன் கண்களால் கண்டுகளித்துள்ளனர். மக்கள் தந்தையாக பாவித்து சொக்கையா என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வருகிறது. ஜமீன் வெளிவந்த TBCSS பாண்டி சுந்தரபாண்டியன் அவர்களுக்கு சித்தர்களால் வாக்கு சித்தம் என்ற வரத்தை கொடுத்து இங்கு வரும் பக்தர்களுக்கு முறைகட்டி விபூதி கொடுத்து வேண்டும் வரங்களை அளிக்கும் தலமாக இந்த சொக்கநாதர் ஆலயம் திகழ்கிறது. கீழச்சொக்கநாதர் ஆலயம் செல்லும் வழி. சாலை ஆரம்பித்து பக்தர்களால் காணிக்கை மூலமாக நாட்டு மாடுகள் தரப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அருள்மிகு ஸ்ரீ கைலாய கீழச்சொக்கநாதர் ஆலயத்துக்கு செல்லும் வழியிலேயே மேலச்சொக்கநாதர் ஆலயமும் உள்ளன. தொன்மையான முதன்மையாக தர்ம புண்ணியம் காக்கும் 2 ஆலயங்களும் உள்ளன. வாருங்கள், வந்து வேண்டும் வரங்களை கேளுங்கள்.